உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 92வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உபதேசித்து ஆன்மாக்கள் வீடேறும்படியாக செய்த சினாமுத்தி சுவாமிகள் திருவடிகளை என் உச்சியில் சூட்டி உவப்பு இதைகிறேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட சித்தாந்த தத்துவத்தை உலகுக்கு கொணர்ந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளை மனதிருத்தி மணந்துகிறேன். அந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த சங்கமத்தை நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் குறித்தாகட்டும். இந்த நூலில் ஆர்வத்தையும் அக்கறையையும் ஏற்படுத்தி தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை போற்றுகின்றேன். இந்த சங்கமத்தில் இணைந்து சித்தாந்தம் கற்கிற ஆர்வத்தோடு இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். சைவ சித்தாந்தம் கற்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆர்வத்தின் தொடக்கமாக உண்மை விளக்கம் என்கின்ற மனவாசகம் கடந்த தேவரால் இயற்றப்பட்ட நூலினை நாம் கற்க முடிந்தது. அந்த நூலுக்கு உரை செய்து நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அவர்களுடைய திருவடிகளை போற்றுகின்றேன். அதுபோலவே அந்த நூலை கற்ற பிறகு அடுத்ததாக திருவருட்பயன் என்கின்ற சித்தாந்த அட்டகம் செய்த உமாபதி சிவாச்சாரியரால் இயற்றப்பட்ட நூலினை நாம் கற்றோம். 100 குறட்பாக்களை கொண்டது. ஒரு கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 101 குறட்பாக்களை கொண்ட அந்த நூல் சித்தாந்தத்தை ஓரளவு நமக்கு தெளிவுபட விளக்கம் செய்தது. இந்த நூலுக்கு உரை செய்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பிரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் அருள்நந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட சிவஞான சித்தியார் என்கின்ற நூலினை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்கின்ற இந்த நூல் சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கிய நூலாக கருதப்படுகிற ஒன்று. அந்த நூலிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் ஆழமாக, எளிமையாக, விரிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த நூலை படித்த பிறகுதான் சிவஞான போதம் படிக்க வேண்டும் என்பது நம் பெரியவர்களுடைய மரபு. இதற்கு முன்பும் நாம் கற்க வேண்டிய பல நூல்கள் இருக்கின்றன. நாம் நம்முடைய ஆர்வம் காரணமாக இவற்றை கடந்து வந்து இப்பொழுது சிவஞான சித்தியாரிலே பாடம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இறைவனுடைய பதியினுடைய உண்மை, இலக்கணம் போன்றவற்றை முதலே விரிவு செய்கிறார். ஆயிரவியல் அமைத்து பாடிய பிறகு தர்க்கத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார், அளவை இயலை விளங்கப்படுத்துகிறார். பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருளும் சூக்குமமானவை என்றபடியால் அவற்றை இனங்காணவும் அவற்றின்படி நாம் நடக்கவும் நமக்கு துணையாக இருப்பது இந்த தர்க்க சாஸ்திரம் என்றபடியால் தர்க்க சாஸ்திரத்தை விளங்கப்படுத்திய பிறகு நூலுக்குள்ளே நுழைந்து பதியாகிய அந்த முதற் பொருளை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். பதி இலக்கணம், அடுத்தது பதி
பதி உண்மை, பதி இலக்கணம். பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற இரண்டையும் விளங்கப்படுத்திய பிறகு அதற்கு பிறகு அடுத்ததாக கர்மத்துக்குள்ளே வருகிறார். நம் பிறவிக்கு காரணமாக இருப்பது கர்மம். அந்த கர்மம் எப்படியெல்லாம் நம் பிறவிக்கு காரணமாக அமைகிறது? ஒரு பிறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் ஆகாமியம் என்று ஆகாமிய கர்மம் என்று சொல்லப்படுகின்றன. அவை நம்முடைய புத்தி தத்துவத்திலே பதிகிற பொழுது அது பாவம் புண்ணியம் என்று பதியப்படுகிறது. அப்படி பாவம் புண்ணியமாக பதிகிற வினைகளுக்கு சஞ்சித வினை என்று பெயர். பிறகு அந்த சஞ்சித வினையினுடைய ஒரு தொகுப்பை, பக்குவப்பட்ட வினைகளினுடைய ஒரு தொகுப்பை ஒரு பிறவிக்கு காரணமாக்கி அந்த பிறவியிலே அவற்றை அனுபவித்து வரும்படியாக நம்மை இறைவன் அனுப்புகிறான். அப்படி நாம் கொண்டு வருகிற அந்த இன்ப துன்பத்திற்கு காரணமாகிய வினை பிராரத்துவ வினை என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்ம வினையினாலேதான் நாம் பலவிதமான பிறவிகளை அடைகிறோம். அப்படி அடைகிற பொழுது நம்முடைய தோற்றத்திலே இருக்கக்கூடிய அச்சு, யோனி என்பவை இரண்டும் மாறும் என்பது பற்றி விவரம் சொன்னார்கள். சைவ சித்தாந்திகளுடைய பொழுது அதுதான். அச்சு என்பது பிறவிகளினுடைய வகை, யோனி என்பது அந்த பிறவி வகையிலே தோன்றுகிற உடல்களினுடைய வகை. ஆகவே மனிதனாக பிறந்தவன் விலங்காகவும் பிறக்கலாம், தேவனாகவும் மாறலாம் என்பது அச்சு மாற்றம். உடல் அளவிலே ஆணாக, பெண்ணாக, நோயாளியாக, அழகனாக, அழகில்லாதவனாக தோன்றுகிற முறைமை எல்லாம் யோனி மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அச்சு மாற்றமும் யோனி மாற்றமும் இரண்டும் உயிர்களுக்கு இயல்பானவை. இவற்றுக்கு காரணமாக இருப்பது கண்மம், மாயை போன்ற விடயங்கள் என்பது வரை நான் கற்றிருக்கிறோம். இனி கண்மத்தை பற்றிய விவரங்களை சொல்லி வந்தவர் இந்த அச்சு மாற்றம், யோனி மாற்றம் என்பவை கர்ம காரணமாக நிகழும் என்று சொன்னவர். அது தானாக நிகழ்வதில்லை. ஏனென்றால் கர்மம் என்கின்ற ஒன்று சடம், உயிர் சிற்றறிவுடையது. அதனால் அதற்கு தனக்குரிய வினையை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் இல்லை. ஆகவே இறைவன் இந்த வினைகளை உயிர்களுக்கு சேர்த்து வைத்து அவற்றை அனுபவிக்க செய்து உயிர்களை மேலுயரச் செய்வான் என்பதுதான் சித்தாந்திகளுடைய கொள்கையாக இருக்கிறது. இந்த இடத்திலே இருந்து இனி மாயை பற்றிய விளக்கங்களை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறார் சிவஞான சித்தியார். மாயை என்பதுதான் நம்முடைய புற உடலுக்கு காரணமாக இருக்கிற ஒன்று. நாம் ஏற்கனவே படித்தது போல நமக்கு சூக்ம உடம்பு, தூள உடம்பு என்று உடம்பிலே இரண்டு வகை உடம்பு உண்டு. சூக்ம உடம்பிலே இருந்துதான் தூள உடம்புகள் பிறக்கின்றன. அந்த சூக்ம உடம்பு என்பது தன்மாத்திரைகள் ஐந்தும், மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற மூன்றும் சேர்ந்தது. இந்த எட்டும் சேர்ந்த வடிவத்தை தான் நாம் சூக்ம உடம்பு என்கிறோம். தன்மாத்திரைகள் என்பது பஞ்சபூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கின்ற பூதங்கள். அதைத்தான் நாங்கள் தன்மாத்திரைகள் என்று சொல்கிறோம். இரண்டையும் நாம் பெயர் சொல்கிற பொழுது ஒன்றாக சொல்வதென்று நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பது உண்மையிலே தூளமாக தோன்றுகிறதாகிய பஞ்சபூதங்கள். அதே பஞ்சபூதங்கள் சூக்கும வடிவு பெற்றிருக்கிற பொழுது தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தன்மாத்திரைகளும் மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்களும் ஒன்றிணைந்து நீக்கக்கூடிய இந்த எட்டும் சேர்ந்த வடிவத்தை தான் நான் சூக்கும உடம்பு என்று சொல்கிறோம். இந்த எட்டும் சேர்ந்த வடிவத்தை அட்டகாயம் என்று சொல்கிற முறைமை இருக்கிறது. இந்த அட்டகாயம் அகத்திலே நிற்கக்கூடியதாகிய அமைப்பு. அதனால் தான் ஔவையார் பாடுகிற பொழுது புரியட்டகாயம் குழப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்று பாடுகிறார். அப்படி இருக்கக்கூடியதாகிய இந்த புற உடம்பு, அக உடம்புகள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது மாயை என்பதால் இதுவரை கர்மத்தை விளக்கம் செய்தவர் இனி மாயையை விளக்கம் செய்ய போகிறார்.
இந்த அடிப்படையிலே விட்ட இடத்திலே நாங்கள் இனி தொடரலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. நூலிலே அருணந்தி சிவாச்சாரியாருக்கான வணக்கம் பாடி இருக்கிறார்களா யாராவது நூலினுடைய ஆரம்பத்திலே? தெரியலங்கய்யா, அப்படி தெரியலங்கய்யா. நான் ஒரு வாட்டி பாக்குறேங்க, ஒரு வாட்டி பாக்குறேங்க. திருவிழா நூலில் இல்லைங்கய்யா. திருவிழங்க தேசியருக்கு வணக்கம் பாடி இருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா, அது இருக்குங்க. இது ஒரு நூல் பாக்குறேங்க. நிறைய பாடல்கள் பக்கங்கள் நிறைய இருக்கு. இந்த பாடலையும் கூட நாங்கள் விநாயக வணக்கத்தோட சேர்ந்து படிக்கலாம். சரிங்க, மனதிலே பதிவாகி அதுக்காக. இதுவரை 136 பாடல்கள் நீங்க நடத்திருக்கீங்க. இந்த கடைசி 2 பாடல்களுடைய பொழிப்புரை வந்து படிக்கணும். பாடல் எண் 135. பாடல் தலைப்பு யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும். பொழிப்புரை. யோனி அச்சுக்கள் யோனியும் மாறும் அச்சும் மாறும். சித்தாந்திகளுடைய கொள்கை அதுதான். அது தானாக மாறுவதில்லை, இறைவன் விதிப்படி மாறும். ஐயா, கடந்த 4 பாட்டுமே படிச்சிருக்கேன் பொழிப்புரை. அது ஒரே சப்ஜெக்ட். இது பாடல் 133. பாடல் தலைப்பு உயிர்களின் அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம். உயிர்களின் பொழிப்புரை. உயிர்களின் கண்மத்துக்கேற்ப அச்சு மாறும். அதாவது வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி, அந்த பாட்டுடைய இல்லையா. அதுக்கு பொழிப்புரை உயிர்களின் கண்மத்திற்கேற்ப அச்சு மாறும். சரி, அதாவது வண்டு இந்த புழுவை கொண்டு போய் வச்சு குழவி கொத்த 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 புழு குழவியாக மாறுவது, அதுபோல மயிர்குட்டி பின்னாத்தி பூச்சியாக மாறுவது, இவை இரண்டையும் அடிப்படையாக வைத்து அச்சு மாறும் என்பதை விளக்கம் செய்கிறார். பாடல் 134. பாடல் தலைப்பு யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம். பொழிப்புரை. உயிர்கள் யோனியும் அச்சும் மாறி பிறகும் என்பதற்கு அகலியை கல்லானதும் விட்டுணு பல பிறவிகளை அடைந்ததும் சிலந்தி பூச்சி அரசனானதும் எலி மகாபலி சக்கரவர்த்தி ஆனதும் சான்றுகளாம். இனியும் மாறும் அச்சும் மாறும் என்பதற்கு இந்த பிராணி இதிகாச கதைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார். பாடல் 135. பாடல் தலைப்பு யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும். பொழிப்புரை. யோனி அச்சுக்கள் எக்காரணத்தால் மாறினும் அவை முதல்வன் விதிப்படி வருவனவாம். ஆகவே அது ரொம்ப முக்கியம். தானாக மாறுவதில்லை, முதல்வன் விதிக்க மாறும் என்பதை சொல்லுகிறார். பாடல் 136. மீண்டும் அதே கருத்தை, யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும் என்பதை சொல்கிறார். பொழிப்புரை. மாயையையும் கண்மத்தையும் காரியப்படுத்தி அக்காரியங்களை உயிர்களுக்கு சேர்ப்பவன் முதல்வனே என்பது பெறப்படுதலின் முதல்வன் செய்த எவ்வகை சரீரங்களையும் அம்முதல்வனே மாற்றுவன். அதாவது இதுவரை கண்மம் பற்றி பேசிக் கொண்டு வந்தவர் இனி மாயையை தொடங்குகிறார். இந்த அச்சு யோனி மாற்றங்களிலே 2 விஷயங்கள் காரணமாகின்றன. ஒன்று கண்மம் காரணமாகிறது, அடுத்தது மாயை காரணமாகிறது. அது இறைவனுடைய விதிப்படிதான் அச்சு யோனி முதலியவை மாறுகின்றன என்பதை விளங்கப்படுத்த போகிறார். இனி புதிய பாடல். ஒரு அட்டவணை போட்டிருக்காருங்க. அதனுடைய தூர உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் அவற்றின் மூல காரணமும் பாடல் 137 முதல் 140 வரை. இதில் அடங்கிய கருத்து நீங்க படித்தீர்கள். தூள உடம்புகள் திரும்பி படிங்க. தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் அவற்றின் மூல காரணம். எப்படி தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்குகின்றன, அதற்கு மூல காரணம் எது என்பதன் மூலம் மாயை விளங்கப்படுத்த போகிறார். இதில் அடங்கிய கருத்துக்கள். முதலாவது,
பல தூல உடம்புகள் ஒரு சூக்கும உடம்பின் நின்று தோன்றும் என்பதை பாடல் 137 தூல உடம்புகள் சூக்கும உடம்பிலே சத்திரூபமாயிருந்து தோன்றும் என்பதனை பாடல் 138 மூலமும் சூக்கும உடம்பிலே தூல உடம்புகள் தோன்றி உடம்பும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல் பாடல் 139 தூல உடம்புகளுக்கு முதற் காரணம் மாயை என்பதனை பாடல் 140 சொல்கிறார். நாலு விஷயங்கள் சொல்ல போகிறார். நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு இடத்திலே விளங்குவோம். பாடல் 137 பாடல் தலைப்பு பல தூல உடம்புகள் ஒரு சூக்கும உடம்பின் நின்று தோன்றும். இது அதாவது புரியட்டகாயம் என்று ஒன்றை சொன்னேன். இந்த புரியட்டகாயம்தான் நாம் பெறுகிற உடம்புகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அச்சு மாறி தோன்றினால் என்ன, யோனி மாறி தோன்றினால் என்ன, அந்த உடம்பு தோன்றுவதற்கு சூக்கும உடம்புதான் காரணம் என்பதுதான் நம் சித்தாந்திகளுடைய கொள்கையாக இருக்கிறது. அதிலே ஒரு பிரச்சனை தோன்றுகிறது. தர்க்கவாதிய அது ஒரு மதத்தார் தர்க்கம் காரணமாக அதை மறுக்கிறார்கள். நம்முடைய தத்துவத்தினுடைய அடிப்படை சர்க்காரியவாதம். சர்க்காரியவாதம் என்பது உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது தான் அடிப்படை. இப்பொழுது இவர்கள் சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால், சித்தாந்தியில் சொல்ல போகிற விஷயம், சூக்கும உடம்பிலிருந்து பல வகையான தூல உடம்புகள் தோன்றும். பல வகையான அச்சு மாற்றத்தோடு யோனி மாற்றத்தோடு பல வகையான உடம்புகள் தோன்றும் என்று இவர்கள் சொன்னால், அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள், ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியம் தானே தோன்ற முடியும், எப்படி ஒரு காரணத்திலிருந்து பல காரியங்கள் தோன்ற முடியும், அது சாத்தியம் இல்லையே என்று அவர்கள் வாதம் கிளப்புகிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு காரணத்திலிருந்து சர்க்காரியவாதத்தின்படி உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும் என்றால் ஒரு காரணத்தில் இருந்து ஒரு காரியம் தோன்றும், அப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும். நீங்களோ பல வகையான அச்சு மாற்றம் யோனி மாற்றத்தோடு பல வகையான உடம்புகள் தோன்றுகின்றன, சூக்கும உடம்பிலே இருந்து தோன்றுகின்றன என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அது அடிப்படை தர்க்கவாதத்துக்கு அது பிழை அல்லவா என்று அவர்கள் கேள்வி எழுப்ப போகிறார்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்ல போகிறார்கள். படியுங்கள். பாடல் மாறியும் உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் கூறிய சூக்குமத்தாம் உரு எனில் குறி ஒன்று எண்ணின் வேறொரு குறியாம் ஆரம் வீர சங்கலியும் ஆகும் தேரினி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். எல்லாவற்றுக்கும் இந்த உவமை உதாரணங்கள் இவற்றை எடுத்து வைத்துக் கொண்டுதான் தர்க்கத்திலே தங்களை நிரூபிக்கிறார்கள். எப்படி சூக்கும வடிவத்திலே ஒரு சூக்கும வடிவத்திலே இருந்து பல தூல உடம்புகள் தோன்றும் என்ற கேள்வி எழுந்துகிற பொழுது அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். தங்கம் என்கின்ற ஒன்று அதை செய்கிற கொல்லன் அல்லது அந்த ஆசாரியோ நகைக்காரன் அதிலே தோடு செய்கிறான், சங்கிலி செய்கிறான், காலுக்கு போடுகிற வீர கலல் செய்கிறான். இப்படி எல்லாம் பல வகை நகைகளை செய்வதை நீ பார்க்கிறாய் அல்லவா? ஒரே காரணத்திலிருந்து செய்பவனுடைய ஆற்றலாலே பல வகையான தோற்றங்கள் தோன்றுவதை நீ பார்க்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் இந்த இறைவனுடைய ஆற்றலாலே மாயையிலிருந்தும் தன்மத்திலிருந்தும் பல வகை சூக்கும தூள உடம்புகள் தோன்றும். ஆகவே நீ சொல்வது போல அது தர்க்கத்துக்கு முரணானது அல்ல, உடன்பட்டதுதான் என்பதை இவர்கள் நிறுவுகிறார்கள். படிக்கிறேன். பொருளுரை இவ்வுருவம் எல்லாம் மாறி வருவது எங்கே நின்று எண்ணில் இப்பலவகை உடம்புகள் எல்லாம் மாறி தோன்றுவது எங்கே நின்று என்று கேட்பாயாயின் கூறிய சூக்குமத்தாம் உரு எனின் மேற்கூறிய சூக்கும உடம்பின் என்றும் உண்டாம் தூல உடம்புகள் பலவகை என்றும் குறி ஒன்று எண்ணின் அவற்றின் காரணமாக்கிய சூக்கும உடம்பு ஒன்று என்றும் கூறுதல் சர்க்காரியவாதத்திற்கு கூடாது என்று சொல்லின் அவர்களுடைய வாதக்காரருடைய கருத்து அது.
பல வகை அச்சு, பல வகை யோனியோட உடம்புகள் பல வகையாய் தோன்றுகிறதென்றால் எப்படி ஒன்றிலிருந்து பலது தோன்ற முடியும் என்பது அவர்களுடைய கேள்வி. அதற்கு பதில் சொல்ல போகிறார்கள். வேறு ஒரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியும் ஒருவனால் ஆகும். ஒரே பொன்னின் நின்றும் வேறு தனித்தனி குறிகளுடைய மாலை, வீர சங்கிலி முதலிய பல ஆபரணங்கள் செய்பவனது ஆற்றலால் மாறி தோன்றுமாறு போல சிவனால் இச்செயலெல்லாம் ஆகும். முதல்வனது ஆற்றலால் ஒரு சூக்கும உடம்பின் நின்று பல வகை தூல உடம்புகளும் மாறி தோன்றும். முதல் கேள்விக்கு பதில் சொல்லி விடுகிறார்கள். எப்படி ஒரு சூக்கும உடம்பிலிருந்து பல தூள உடம்புகள் தோன்றும் என்பது கேட்ட உடனே அது உண்டாக்குறவனுடைய ஆற்றல். தங்கம் ஒன்றுதான் அதை ஒரு கொல்லன் பல வகையான நகைகள் செய்து விடுவது போல இறைவனும் தன் ஆற்றலால் ஒரு சூக்கும உடம்பிலிருந்து உயிர்களுக்கு பல தூள உடம்புகளை கொடுக்கிறான் என்று எதிராளியின் வாயை மூடச் செய்து விட்டு தொடர்கிறார். நீ தேறு ஆதலால் சர்க்காரியவாதத்திற்கு இழுக்கில்லை என்பதனை நீ தெளிவாயாக. சர்க்காரியவாதத்தை ஒத்துக்கொண்டுதான் முன்னுக்கு நகர வேண்டும். இப்ப நாங்கள் இருந்தால் சர்க்காரியவாதத்தை கொண்டு போய் ஒரு மூலையில கூட நான் சொல்வதுதான் தெரியும். இவர்கள் தங்களுடைய தர்க்கத்துக்கு அடிப்படையாக சர்க்காரியவாதத்தை எடுத்தவர்கள் அவர்களும் தான். அதனாலதான் அவர்கள் கேட்கிறார்கள், இது எப்படி ஒன்றிலிருந்து பலது தோன்ற முடியும் என்று கேட்டதற்கு, எப்படி ஒரு தங்கத்திலே இருந்து பல வகையான நகைகளை ஒரு பொற்கொள்ளன் தோற்றுவிக்கிறானோ அதுபோல இறைவனும் தன் ஆற்றலால் பல வகை சூக்கும உடம்பில் ஒரு சூக்கும உடம்பிலிருந்து பல வகையான உடம்புகளை தோற்றுவிப்பான் என்று இந்த உதாரணத்தை சொன்னதன் மூலம் எதிராளியை வாயை மூடச் செய்துவிட்டு இது சர்க்காரியவாதத்துக்கு மாறல்ல என்பதை சொல்லிவிட்டு விஷயத்தை தொடர்கிறார். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இவருடைய வாதம் சூக்கும உடம்பிலிருந்து பல துர்ல உடம்புகள் தோன்றும். இதுக்கு ஒருவன் தடை விதிக்கிறான், அப்படி போக முடியாதே என்றால் அந்த தடையை மறுத்து விட்டு மேலே போகிறான். இது படிக்கிறதுலே இதெல்லாம் தேவைதானா, அடுத்த வச்சது இது மறுப்பு எல்லாம் தேவைதானா என்றால் இந்த கேள்வியை நம்மிடமும் ஒருவன் கேட்பான். சர்க்காரியவாதத்துக்கு வாதம் என்று சொல்வீர்களே, அதாவது படித்தவன் கேட்பான். நாங்களும் படிச்சிருந்தால் பதில் சொல்லலாம். அதாவது சர்க்காரியவாதம் இது முரணா என்று கேட்டால் முரணில்லை. அது ஒரு பொற்கடனுடைய கெட்டித்தனத்தாலே ஒரே தங்கத்திலிருந்து பல நகை தோன்றுவது போல ஒரே சூக்கும உடம்பிலிருந்து பல தூள உடம்புகள் தோன்றலாம் என்று அந்த கருத்தை மறுத்துவிட்டு மேலே நகர்கிறார். குறிப்புரை. முதல் குறிப்பு, மாறியும் உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்றது என்னில் கூறிய சூக்குமத்தாம். செய்யுள் 126 பார்க்க. முன்னாடி ஒரு பாடலை பார்க்க சொல்றீங்க. சரி. அதாவது, பூதனா சரீரம் போனால் பொரியட்ட ரூபம் தானே, யாதனா சரீரமாகி இன்பத் துன்பங்கள் எல்லாம் நாதர் ஆணை துய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து, நாதனால் ஆணை துய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் சீவன் எல்லாம். அந்த பாட்டை இங்க இது பண்ண சொல்றாங்க. மாறியும் உருவம் எல்லாம் உருவம் மாறியும். அதை முதல் பாடலை இந்த இடத்திலே அனுவயப்படுத்தி விட்டு போகிறார். இரண்டாம் குறிப்பு, உருவெனில் குறி ஒன்று எண்ணின். ஒரு சூக்கும உடம்பின் நின்று பல தூள உடம்புகள் எங்கனம் தோன்றும் என்பது சர்க்காரியவாதிகள் ஆசங்கை. அதாவது ஒரு காரணத்திலிருந்து பல காரியங்கள் தோன்றா என்பது. அதான் நான் முதல் சொன்னது. அந்த வாதிகளுக்கு பேர் சர்க்காரியவாதிகள். 10,000 பேர் இருந்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணி இதை பற்றி யோசித்து மேலே நகர எல்லாரும் சரியாகத்தானும் இருந்திருக்கிறார்கள். இவர் பிழையர்ந்த இந்த இடத்திலே இதை பிழையை தாண்டி போகிறோம். தவிர இந்த தடைகளில் தர்க்கத்தை உறுதிப்படுத்துகின்றன, தத்துவத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகின்றன. ஆகவே அவர்களுடைய கேள்விக்கு தான் இந்த பதில் என்கிறார். இடை தன்மாத்திரைகள் 5 மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3 சேர்ந்தது சூக்கும உடம்பு. அவற்றுள் சத்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5 சூக்கும பூதங்கள் எனப்பட்டு
பிருத்திவி முதலிய 5 பூதங்களுக்கும் காரணமாயிருக்கும். ஒரே விஷயத்தை அதனுடைய வேற்றுமை காட்டுவதற்காக 2 விதமான பெயர்களோடு சொல்வார்கள். அதை முதல் தன்மாத்திரைகள் என்று சொல்கிற பொழுது அந்த பெயர்கள் என்னவென்றால் என்ன சொல்லுங்கள்? சப்தம், ரதம். சத்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம். சப்தம் என்பது கேட்டு, அடுத்தது பரிசம் என்பது தொடுதல், உருவம், ரதம் உருவம் காட்சி, உருவம் என்பது காட்சி, ரதம் சுவை, கந்தம், கந்தம் வாசம். ஆகவே இந்த பஞ்சபூதங்களுக்கும் மூலமாக இருக்கிற பூதங்களைத்தான் தன்மாத்திரை என்று சொல்லுகிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இருந்துதான் இந்த வெளிப்படுகிற இந்த தூள பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. சத்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5ம் சூக்கும பூதங்கள் எனப்பட்டு பிருத்திவி முதலிய 5 பூதங்களுக்கும் காரணமாயிருக்கும். அப்போ வாயு, வாயு, தேயு, தேயு, ஆகாசம். அதாவது இந்த பூதங்களே எங்களுக்கு சூக்குமம் தான். அதை வெளிப்பட்டு பொருந்தி நிற்கிற பொழுது அதை காணுகிறோம். தவிர இந்த பூதங்களுக்கு சூக்குமமாக இருப்பவைதான் தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறதாகிய சூக்கும பூதங்கள் என்று சொல்லப்படும். அதிலே இருந்துதான் இந்த தூள பூதங்கள் தோன்றுகின்றன என்கிறார். இத்தூல பூதங்களால் உண்டாவன தூல சரீரங்கள். ஆகவே இந்த சுவையொலியோரோசை நாற்றம் என்று சொல்லப்படுகிற இந்த வெளிப்பட்ட பூதங்களால் தான் நம்முடைய உடம்புகள் தோன்றுகின்றன என்று சொல்கிறார். இத்தூல பூதங்களால் உண்டாவன தூல சரீரங்கள். இத்தூல சரீரங்கள் அழியும் பொழுது சூக்கும உடம்போடு கூடிய சூக்கும பூதங்களில் இருந்து தூல பூதங்கள் உண்டாகி இவற்றால் வேறு பல தூல உடம்புகள் உண்டாகும். ஆதலினால் ஒரு சூக்கும உடம்பின் நின்று பல தூல உடம்புகள் தோன்றும் என்பது சர்க்காரியவாதத்திற்கு மாறன்று. சரி, திருப்பி வாசிங்க. இத்தூல பூதங்களால் உண்டாவன தூல சரீரங்கள். இத்தூல வைத்திருக்கிற உடம்புகள், நாம் பெற்று வைத்திருக்கிற உடம்புகள் தூல பூதங்களால் உருவாக்கப்பட்ட தூல சரீரங்கள். இத்தூல சரீரங்கள் அழியும் பொழுது சூக்கும உடம்போடு கூடிய சூக்கும பூதங்களில் இருந்து தூல பூதங்கள் உண்டாகி இவற்றால் வேறு பல தூல உடம்புகள் உண்டாகும். ஆதலினால் ஒரு சூக்கும உடம்பின் நின்று பல தூல உடம்புகள் தோன்றும் என்பது சர்க்காரியவாதத்திற்கு மாறன்று. தூள உடம்புகள் பல தூள உடம்புகள் சூக்கும உடம்புகளில் இருந்துதான் தோன்றுகின்றன. பிறகு இது அழிகிற பொழுது சூக்கும உடம்புக்குள்ளே போய் பொருந்துகிறது. பிறகு அந்த சூக்கும உடம்பிலிருந்து பல தூள உடம்புகள் உருவாகின்றன. ஆகவே சர்க்காரியவாதம் இல்லது புறவாது என்பதுதான். தோன்றியது அங்கே போய் ஒடுங்குகிற காரணத்தினாலே ஒடுங்குகிற இடத்திலே இருந்து பழையபடி தோன்றும் என்பதிலே சர்க்காரியவாதத்துக்கு முரண் இல்லை என்று ஆகுகிறார். பொழிப்புரை. ஒரு பொன் ஆரம், வீர சங்கிலி முதலிய பலவகை ஆபரணங்கள் தோன்றுதற்கு காரணமாயிருத்தல் போல ஒரு சூக்கும உடம்பு பலவகை தூல உடம்புகள் தோன்றுதற்கு காரணமாயிருக்கும். ஒரு சூக்கும உடம்பு பல வகை தூள உடம்புகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். பாடல் 137 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு பல தூல உடம்புகள் ஒரு சூக்கும உடம்பின் நின்று தோன்றும். மாறியும் உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் கூறிய சூக்குமத்தாம் உரு எனில் குறி ஒன்று எண்ணில் வேறொரு குறியாம் ஆரம் சங்கிலி ஆகும். தேருநீ ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனாலாகும். மொழிப்புரை. ஒரு பொன் ஆரம், வீர சங்கிலி முதலிய பலவகை ஆபரணங்கள் தோன்றுதற்கு காரணமாயிருத்தல் போல ஒரு சூக்கும உடம்பு பலவகை தூல உடம்புகள் தோன்றுதற்கு காரணமாயிருக்கும். பாடல் அதை தர்க்க ரீதியாக நிறுவிவிட்டு போகிறார். ஒரு சூக்கும உடம்பு பல வகை தூள உடம்பு உருவதற்கு காரணமாக இருக்கும். நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்று தெரியும்.
கண்மத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார். கண்மத்தின் காரணமாக யோனி மாற்றமும் அச்சு மாற்றமும் நிகழும் என்றார். இந்த யோனி மாற்றம் அச்சு மாற்றம் எல்லாம் சூக்கும உடம்பிலே இருந்து தோன்றுவன என்று சொன்னார். இனி இவை தோன்றுவதற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது இந்த பூதங்கள். அது தூளபூதம், சூக்கும பூதம் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. தூளமாக வருகிற பொழுது பஞ்சபூதங்கள் என்றும், சூக்குமமாக வருகிற பொழுது தன்மாத்திரைகள் என்றும் சொன்னார். இதுல நீங்க கவனிங்கள், இவர்கள் இந்த பாடம் நடத்துகிற விதம் என்ற ஒன்று இருக்கிறது. நாங்கள் முதல் தரம் நூலுக்குள்ளே நுழைகிறபடியால் அதில் கவனித்து நுழைய முடிவதில்லை. ஆனால் கவனித்தால் ஆச்சரியம் இருக்கு. அதாவது மாயை அறிமுகமாகிற பொழுது எங்கே இருந்து அறிமுகமாக வேண்டும்? மாயை நாங்கள் 36 தத்துவங்கள் படிக்கிற பொழுது கடைசியாக வந்திருப்பது பூதம், பஞ்சபூதம். இப்போ அங்கே கொண்டு போய் நம்மை தொட வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், 36 தத்துவத்திலே கடைசியாக வருகிற 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். ஆகவே இப்போ மெல்லமாக அந்த மாயையினூடாக அந்த பஞ்சபூதங்கள் பற்றிய அறிமுகம் செய்கிறார். இதிலே இருந்து தத்துவ வளர்ச்சி நமக்கு இனி சொல்வார்கள். பாடல் 138. பாடல் தலைப்பு தூல உடம்புகள் சூக்கும உடம்பிலே சக்தி ரூபமாயிருந்து தோன்றும். எப்படி இந்த தூள உடம்புகள் சூக்கும உடம்பிலிருந்து தோன்றும் என்றால், சக்தி ரூபமாக பதிந்து நிற்க தூள உடம்புகள் எல்லாம் சக்தி ரூபமாக பதிந்து கிடந்து பிறகு தூள உடம்புகள் தோன்றும். ஆலம்பிதையிலிருந்து ஆலமரம் தோன்றுகிறது. ஆலம்பிதை உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளியளவான விதை, ஆலம்பிதை. அந்த விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரம் இருந்ததா? இது சாத்தியமே இல்லையே என்று சொன்னால், ஆனால் தோன்றுகிறதை நீ காணுகிறாய் அல்லவா? ஆகவே அது உள்ளேதான் இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ளே எப்படி இருந்தது என்றால், சக்தி ரூபமாக பதிந்து கிடந்து பிறகு அது முளைக்கிற பொழுது தூள ரூபமாக வருகிறது. ஆகவே அந்த வடிவங்கள் எல்லாம் சூக்கும உடம்புக்குள்ளே சக்தி ரூபமாக பதிந்து இருக்கும். தேவை ஏற்படுகிற பொழுது தூள ரூபமாக வெளிப்படும் என்பதை சொல்ல போகிறார். பாடல் சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று, உடலாக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய், உடல் தரும் காலம் முற்று நீக்கிட, மரம் பின் வேறோர் நீள்மரத்து நிகழ்த்துமா போலே. பொருளுரை: சூக்கும உடம்பின் நின்றும் தூல உடம்புகள் தோன்றுமாறு எங்கனம் எண்ணில், சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, அச்சூக்கும உடம்பு கெட்டு தூல உடம்புகள் தோன்றுவன அல்ல. இன்னொரு கேள்வியை கொண்டு வருகிறார். சூக்கும உடம்பில் இருந்துதான் தூள உடம்புகள் தோன்றுகின்றன என்ற கருத்துக்கு நாங்கள் உடன்பட்டு விட்டோம். தங்கத்திலே இருந்து பல வகை நகைகள் தோன்றுவது போல சூக்கும உடம்பிலே இருந்து தூள உடம்புகள் தோன்றுகின்றன. அடுத்த கேள்வி கேட்கிறார், அப்படியானால் சூக்கும உடம்பிலிருந்து தூள உடம்பு தோன்றுகிறது என்றால் சூக்குமம் கெட்டுத்தான் தூள உடம்பு தோன்றுகிறதா? சூக்கும உடம்பு இல்லாமல் போய் தூள உடம்பு தோன்றுகிறதா என்றால் அதையும் மறுக்கிறார். அப்படி அல்ல என்பதை இந்த பாடலிலே சொல்ல போகிறார். சூக்கும உடம்பு கெட்டு தூள உடம்பு அது இது இல்லாமல் போய் அது தோன்றுவதில்லை. இது இருக்கத்தக்கதாகத்தான் அது தோன்றுகிறது. அது இருக்கிற வடிவம் வேறு வடிவம் என்பதை சொல்ல போகிறார். சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, அச்சூக்கும உடம்பு கெட்டு தூல உடம்புகள் தோன்றுவன அல்ல. சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது என்று, சூக்கும உடம்பின் கண் உண்டாக்கப்பட்டு ஒரு தூல உடம்பு கிடந்து தோன்றுவதும் இன்று. சூக்கும உடம்பின் கண் உண்டாக்கப்பட்டு ஒரு தூல உடம்பு கிடந்து தோன்றுவதும் இன்று. பொருள் தான் வசிக்கிறேன். அதாவது பாடல் வரி சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. பொருள்: சூக்கும உடம்பின் கண் உண்டாக்கப்பட்டு ஒரு தூல உடம்பு கிடந்து தோன்றுவதும் இன்று. சூக்கும உடம்பின் கண் உண்டாக்கப்பட்டு ஒரு தூல உடம்பு கிடந்து தோன்றுவதும் இன்று.
நீங்க மேல படியுங்கள். உடல் ஆக்கும் முதல் ஒரு செய்தி சொல்லி போய்விட்டார். தூள சூக்கும உடம்பு கெட்டு தூள உடம்பு தோன்றுவதில்லை. இது குறிப்பிலே வரும், நாங்க படிப்போமா? உடல் ஆக்கும் தன்மைக்கு சூக்கும உடம்பின் நின்றும் தூள உடம்புகளை உண்டாக்கும் தன்மைக்கு ஓமை யாதெனில் மரம் காலமுற்று நீக்கிட, மரம் இறுதி காலம் வருதலால் வெட்டப்பட, பின் வேர் ஓர் நீள்மரம் நிகழ்த்துமா போலே, பின்பு அம்மரவேர் மற்றொரு நீண்ட மரத்தை உண்டாக்குதல் போல ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும். சூக்கும உடம்பிலே ஏய்வுள்ள ஒரு சக்தி உளதாய் அத்தூள உடம்புகளை தோற்றுவிக்கும். சூக்கும உடம்பு கெட்டு தூள உடம்பு தோன்றுவதில்லை. அந்த சூக்கும உடலில் இருக்கக்கூடியதாகிய ஒரு சக்தி மீண்டும் ஒரு தூள உடம்பை தரும் என்று சொல்லிவிட்டு அதற்கு உவமை சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒரு மரம், நீண்ட மரம், அந்த மரத்தை நாங்கள் அது தன்னுடைய பயன் முடிந்து விட்டது என்று அது லேசாக விளங்குவதானால் எல்லா மரத்துக்கும் சொல்லலாம். வாழை மரத்தை சொன்னால் அது குலை போட்டு விட்டது, அதனுடைய பயன் முடிந்து விட்டது என்று வாழை மரத்தை வெட்டுகிறோம். வெட்டினால் என்ன நடக்கிறது? பிறகு அதிலே இருந்து ஒரு மரம் முளைக்கிறது. அப்போ அந்த மரம் எங்கே இருந்து முளைத்தது? சக்தி ரூபமாக அதனுடைய சூக்கும உடம்புக்குள்ளே இன்னும் அந்த மரத்தினுடைய இன்னொன்று இருந்திருக்கிறது. ஆகவே வேறு வடிவம் தோன்றுகிறது. அப்படித்தான் இந்த உடம்பு, இந்த சூக்கும உடம்பிலே இருந்து தூள உடம்புகள் தோன்றுவது. சூக்குமம் கெட்டு தோன்றுவதில்லை, அது சக்தி ரூபமாக கிடந்து பிறகு வெளிப்பட்டு தோன்றும் என்கிறார். திருப்பி ஒரு தரம் படிக்கலாம். சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, அச்சூக்கும உடம்பு கெட்டு தூள உடம்புகள் தோன்றுவன அல்ல. சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது என்று சூக்கும உடம்பின் கண் உண்டாக்கப்பட்டு ஒரு தூள உடம்பு கிடந்து தோன்றுவதும் என்று உடலாக்கும் தன்மைக்கு சூக்கும உடம்பின் என்றும் தூள உடம்புகளை உண்டாக்கும் தன்மைக்கு ஓமை யாது எனின் மரம் காலம் முற்று நீக்கிட, பின் வேர் ஓர் நீள்மரம் நிகழ்த்துமா போல், மரம் இறுதி காலம் வருதலால் வெட்டப்பட, பின்பு அம்மரவேர் மற்றொரு நீண்ட மரத்தை உண்டாக்குதல் போல ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும். சூக்கும உடம்பிலே ஏய்வுள்ள ஒரு சக்தி உளதாய் அத்தூள உடம்புகளை தோற்றுவிக்கும். சூக்கும உடலிலே இருக்கக்கூடியதாகிய அந்த சக்தி என்பது இன்னொரு தூள உடம்பை உருவாக்கும். அதற்கு ஒரு மரம் வெட்டு அதிலே இருந்து இன்னொரு மரம் உழைப்பதை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். குறிப்புரை. முதல் குறிப்பு, சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா. வித்திலே மரம் உண்டான போது அவ்வித்து அழிந்தாற் போல சூக்கும உடம்பு அழிந்து தூள உடம்புகள் தோன்றுவன அல்ல என்பது. அதே அந்த உதாரணத்தையே சொல்லுகிறார். ஒரு விதையை நாங்கள் நடுகிற பொழுது மரம் முளைக்கிறது, விதை அழிந்து போகிறது. அப்படித்தான் நாங்கள் சூக்கும உடம்பிலே இருந்து தூள உடம்பு வருகிற பொழுது சூக்கும உடம்பு அழிந்தே போய்விடுகிறதா என்று கேட்டால் இல்லை என்று அதை மறுக்கிறார்கள். இரண்டாம் முதல் குறிப்பு, சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா. வித்திலே மரம் உண்டான போது அவ்வித்து அழிந்தாற் போல சூக்கும உடம்பு அழிந்து தூள உடம்புகள் தோன்றுவன அல்ல என்பது. இது முதல் குறிப்பு. இரண்டாம் குறிப்பு, உடலாக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய். சூக்கும உடம்பிலே தூல சரீரங்கள் சக்தி ரூபமாயிருக்கும் என்பதற்கு மரத்தின் வேறு உவமை. சூக்கும உடம்பிலே தூள உடம்புகள் எப்படி பொருந்தி நிற்கின்றன என்றால், சூக்கும உடம்பு தோன்றுகிற தூள உடம்பு தோன்றுகிற பொழுது சூக்கும உடம்பு அழியாது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த சூக்கும உடம்புக்குள்ளே தூள உடம்புகள் எப்படி பொருந்தி நிற்கின்றன என்றால் சக்தி ரூபமாக பொருந்தி நிற்கின்றன. அப்படி சக்தி ரூபமாக பொருந்தி நிற்கிறபடியால் ஒன்று அழிய ஒன்று தோன்றும். ஆகவே சூக்கும உடம்பு அழிவதே இல்லை. அதற்குள்ளே சக்தி ரூபமாக இருக்கிற தூள உடம்புகள் தான் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்றன. அதற்கு உதாரணம் மரத்தை விட்டு அதிலிருந்து இன்னொரு மரம் உழைப்பதை அதற்கான உதாரணமாக சொல்லுகிறார். சூக்கும உடம்பிலே தூல சரீரங்கள் சத்திரூபமாயிருக்கும் என்பதற்கு மரத்தின் வேறு ஓமை. ஓக்கியம் என்றால் யோக்கியம்.
அதாவது இயைபு அல்லது தகுதி. சொற்களுக்கு பொருள் சொல்லுகிறார். ஓக்கிய சக்தி ஸ்தூல உடம்புகள் தோன்றுதற்கு இயைபுள்ள சக்தி ரூபம். உடம்புகள் தோன்றுவதற்கு இயைபுள்ளதாகிய சக்தி ரூபம் சூக்கும உடம்புக்குள்ளே இருக்கும் என்கிறார். பொழிப்புரை. வெட்டப்பட்ட மரத்தின் வேரிலே மற்றொரு மரம் சக்தி ரூபமாய் இருந்து தோன்றுதல் போல சூக்கும உடம்பிலே தூல உடம்புகள் சக்தி ரூபமாயிருந்து தோன்றும். அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சூக்கும உடம்பிலே இருந்துதான் தூள உடம்புகள் தோன்றுகின்றன. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சூக்கும உடம்பிலே இருந்து தூள உடம்பு. முதல் கேள்வி என்னவென்றால், எப்படி ஒரு சூக்கும உடம்பிலிருந்து பல தூள உடம்புகள் தோன்றும் என்பது கேள்வி. அதற்குத்தான் நகையை பதிலாக சொல்லுகிறார். ஒரு பொற்கொள்ளன் ஒரு தங்கத்திலே இருந்து பல வகையான வடிவங்களை உருவாக்குவதை கண்ணால் காண்கிறாய் அல்லவா? ஆகவே ஒரே இதிலே இருந்து பல தூள வடிவங்கள் வர வாய்ப்பிருக்கிறது என்று அவர்களை வாயடக்க செய்கிறார். அதற்கு பிறகு அடுத்த கேள்வி வருகிறது என்னவென்றால், தூள உடம்பு தோன்ற சூக்கும உடம்பு அழிந்து போய்விடுமா என்று கேட்கிறார். அப்படி அழியாது. அது சக்தி ரூபமாக அந்த சூக்கும உடம்புக்குள்ளே தான் பல தூள வடிவங்கள் சக்தி ரூபமாக இருக்கின்றன. ஆகவே அவையெல்லாம் சூக்குமம் அழியாமல் இருந்தால்தான் சக்தி ரூபமாக தூள உடம்புகள் வெளிப்படும். ஆகவே அது வெளிப்படும் என்பதற்கு சான்றாக ஒரு மரத்தை விட்டு அதனுடைய வேரிலே இருந்து இன்னொரு மரம் உழைப்பது போல இந்த சூக்கும உடம்புக்குள்ளே சக்தி ரூபமாக நிற்கிற வடிவம் இன்னொரு வடிவமாக நமக்கு ஒரு தூள வடிவமாக வெளிப்படும் என்கிறார். பாடல் 138 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு தூள உடம்புகள் சூக்கும உடம்பிலே சக்தி ரூபமாயிருந்து தோன்றும். சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று, உடலாக்கும் தன்மை கோக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலம் முற்று நீக்கிட மரம் பின் வேறோர் நீழ்மரம் நிகழ்த்துமா போல். பாடல் 139. பாடல் தலைப்பு சூக்கும உடம்பிலே தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். முதல் விஷயம் சொல்லிவிட்டார். சூக்கும உடம்பில் இருந்துதான் தூள உடம்புகள் தோன்றுகின்றன. பிறகு அவை அழிகிற பொழுது சக்தி ரூபமாக பொருந்துகின்றன. பிறகு தூள உடம்புகள் தோன்றுகின்றன. ஆகவே சூக்கும உடம்பிலே பொருந்தி நிற்கிற சக்தி ரூபமான இந்த வடிவங்களினால் தான் தோன்றுகின்றன என்று முதலே சொல்லிவிட்டார். இப்ப என்ன சொல்லுகிறார்? அது எப்படி தோன்றி ஒடுங்குகிறது என்கின்ற முறைமையை சொல்ல போகிறார். விதிப்படி சூக்குமத்தே ஒருவரும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக ஒருவரு மரங்கள் வித்தில் கதித்தெழும், மரமும் வித்தும் கழியும் பின் அழியும் சூக்கும் மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவதாமே. உதாரணங்களை மாற்றிக்கொண்டே போகிறார். முதல் உதாரணம் சொல்லுகிற பொழுது சொன்னார், அழியாது சூக்குமம், தூளம் எழுதுகிற பொழுது சூக்குமம் அழியாது என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணம் சொல்கிறார். சக்தி ரூபமாக பொருந்தி நிற்கிறபடியால் சூக்குமம் அழிய வேண்டும் என்பது அவசியமில்லை. இனி எப்படி தோன்றி ஒடுங்குகிறது, ஒரே பொருளிலே பல விதமான விஷயங்கள் தோன்றி ஒடுங்குகிறது என்பதற்கு வேறு ஒரு உவமை எடுத்துக்கொண்டு சொல்ல போகிறார். படியுங்கள், பாடலை படியுங்கள். பாடல் படிக்கணுங்க, பொருளுரை போயிடலாம். பாடல் படிச்சுட்டீங்களா? நான் படிச்சுட்டேங்க. படிச்சுருங்க. விதிப்படி சூக்குமத்தே ஒருவரும் விரையால் இங்கே உதித்திடா உருவமாக ஒருவரு மரங்கள் வித்தில் கதித்தெழும், மரமும் வித்தும் கழியும் பின் அழியும் சூக்கும் மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவதாமே. சந்திரன், இதுல உவமை என்ன என்று சொல்லுகிறேன், பிறகு வாசிக்கிற பொழுது அது தெளிவாக கூட. சந்திரன் 16 கலைகள் பொருந்தி இருக்கும். அப்படி 16 கலைகள் பொருந்திய சந்திரனிலே வளர்முறையிலே அது வளர்ந்து கொண்டே போகும், தேய்முறையிலே அது தேய்ந்து கொண்டே போகும். தேய்ந்து கொண்டே போய் கடைசியிலே ஒரு கலை மட்டும் நிற்கும். அதைத்தான் நாங்கள் பிரதமை என்கிறோம். ஒரே ஒரு கலை மட்டும் அழிவது. மொத்தமாக சந்திரன் அழிவதில்லை.
சந்திரனுக்கு அவனுடைய மாமனார் சாபம் கொடுக்கிறார். சந்திரனுக்கும் அதுதான் கதி. மாமனாருடைய சாபம் வாங்குவது கதியாக இருக்கிறது. அவன் பல பெண்கள் 28 பெண்களை கட்டி கொடுக்கிறார். கட்டி கொடுத்தால் இவனுக்கு ஒரு ரோகிணியிலே மட்டும் கொஞ்சம் கூட பிரியம். மற்ற பெண்கள் போய் முறையிட்டார்கள் அப்பாவுடன், எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்களே, அவளைத்தான் விரும்புகிறார் எங்களை விரும்புகிறார்கள் என்ற உடனே கோபம் முனிவர் சாபம் கொடுக்கிறார். நீ அழிந்து போ, தெரிந்து அழிந்து போ என்று. சந்திரன் இதை கேள்விப்பட்டு ஓடி போய் சிவபெருமானிடம் சரணடைகிறார். சிவபெருமான் என்ன செய்கிறார்? கவலைப்படாதே, முனிவருடைய சாபமாகத்தான் இருக்கும், நீ அழிவாய், ஆனால் பிறகு வளர்வாய். அவர் அழிய போனம் என்று சொன்னாரே தவிர வளரக்கூடாது என்று சொல்லவில்லை தானே. ஆகவே தேய்ந்து கொண்டு போய் பிறகு வளர்ந்து கொண்டு போய் என்று சாபம். அதன்படித்தான் சந்திரன், பூர்ண சந்திரனிலே 16 கலைகள், அது பிறகு குறைந்து 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 கொண்டு வந்து கடைசியிலே ஒரு கலை மட்டும் நிற்கும். அது அழியாது. அந்த ஒரு கலையில இருந்து பிறகு 16 கலைகளும் வளர்ந்து வரும். 2ஆம் நாள் 2 கலை, 3ஆம் நாள் 3 கலை என்று வளர்ந்து கொண்டு வரும். இந்த உவமையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாதத்தை நிறுவப் போகிறார். நீங்கள் பொருளுரை. வினையால் விதிப்படி சூக்குமத்தே ஒருவரும், வினைக்கேற்ப முதல்வன் ஆணையால் சூக்கும உடம்பின் நின்றும் தூல உடம்புகள் தோன்றும். 2 விஷயம். ஒன்று, சூக்கும உடம்பத்திலிருந்து தூல உடம்பு தோன்றும். இது முதல் விஷயம். அது எப்படி தோன்றுகிறது என்றால் வினைக்கேற்ப தோன்றும். அவர் செய்த கர்மத்துக்கு ஏற்பதான் அந்த தூல உடம்புகள் சூக்கும உடம்பிலே இருந்து தோன்றும். உருவமாக இங்கே ஒதித்திடா, சூக்கும உடம்பு இல்லாத இடத்து அவ்வுடம்புகள் தூலமாக இங்கே தோன்றிடா. அது ரொம்ப முக்கியம். சூக்கும உடம்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் தூள உடம்பு காரணம் இல்லாமல் காரியம் தோன்றாது. தூள உடம்பு காரியம், இதற்கு மூலமாக இருக்கிற சூக்கும உடம்பு அதற்கு காரணம். ஆகவே சூக்கும உடம்பு இல்லாமல் தூள உடம்புகள் தோன்றிடா என்கிறார். ஒருவரும் மரங்கள் வித்தில் கதித்து எழும், அது உருவமாக விளங்கும் மரங்கள் வித்தில் நின்று பருத்து எழும்புதல் போலாம். அதாவது சூக்குமத்திலிருந்து தூளம் தொடங்குகிறது என்பதற்கு நான் முதல் சொன்ன உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். சின்ன விதையிலே இருந்து பெரிய மரங்கள் தோன்றுகிறது என்றால், அப்ப அது வரைக்கும் இந்த மரங்கள் இந்த விதைக்குள்ளே எப்படி இருந்தது என்றால் சக்தி ரூபமாக இருந்தது, சூக்கும ரூபமாக இருந்தது. பிறகு விதைத்த உடனே தூளரூபமாக வெளிப்படுகின்றன என்பதை உதாரணமாக சொல்லுகிறார். ஆகவே சூக்கும உடம்பிலே இருந்துதான் தூள உடம்பு தோன்றும். மரமும் வித்தும் கழியும், பின் சூக்கும் அழியும். அப்படியாயில் மரம் அழிய அதன் மூலமாகிய வித்தும் அழிதல் போல தூல உடம்பு அழிய பின் சூக்கும உடம்பும் அழியும் என்னில் அப்படி அன்று. பிடித்துக் கொண்டான். நீ இதை உதாரணத்துக்கு சொன்னாய் அல்லவா, மரம் சூக்கும உடம்பாகிய விதையில இருந்து மரம் வருகிறது என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா. மரம் அழிந்து போகிற பொழுது சூக்குமமாகிய விதையும் அழிந்து போகிறதே, தூளமாகிய மரம் அழிகிற பொழுது சூக்குமமாகிய விதையும் அழிந்து போகிறதே என்று அவன் திருப்பி ஒரு கொலுக்கி போட்டான். அதற்கு திருப்பி பதில் சொல்லுகிறார். அப்படியாயின் மரம் அழிய அதன் மூலமாகிய வித்தும் அழிதல் போல தூல உடம்பு அழிய பின் சூக்கும உடம்பும் அழியும் என்னில் அப்படி அன்று. சூக்குமத்திலே தூலம் தோன்றுதன் மாத்திரைக்கே வித்தும் மரமும் ஓமை அன்றி முற்று ஓமை அன்று. எப்பொழுதும் ஓமை என்பது ஒரு உடை ஒப்பு என்பது இலக்கணம். ஒரு ஓமையை சொன்னால் அந்த ஓமை எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. எல்லாவற்றுக்கும் பொருந்தினால் ஓமையே பொருளாகிவிடும். இந்த பெண் கிளி போல இருக்கிறாள் என்றால் அழகுக்கு மட்டும்தான் அது ஓமை. கிளி போல மூக்கு, கிளி போல பச்சை நிறம், கிளி போல சிவப்பு, இதெல்லாமே அந்த பெண்ணுக்கு இருந்தால் அவள் கிளி. ஆகவே கிளி என்பது கிளியாக சொல்லப்பட்டது என்பது உவமை, ஒரு உடை ஒப்பாக சொல்லப்பட்ட உவமை. பல விவாதிகள் இந்த பட்டிமன்றங்களில் பேசுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் ஒரு உவமையை சொல்லி ஒரு கருத்தை மறுத்தால் பிறகு அந்த உவமைக்குள்ளேயே போய் இன்னொரு கருத்தை கொண்டு வருவார்கள். அது பிழை என்றால் அவர் சொன்ன உவமை ஒரு விஷயத்துக்கான உவமை. உவமையை மறுப்பதன் மூலம் உண்மையை மறுக்க முடியாது.
தர்க்கவாதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஒரு வாதி ஒரு உவமையை சொன்னால் அந்த உவமையை நீ மறுத்து விட்டால் உண்மையை மறுத்ததாகாது. உவமை என்பது ஒரு உடை ஒப்பு. ஆகவே இந்த வித்திலே இருந்து மரம் தோன்றும் என்று நான் சொன்னது என்பது சூக்குமத்திலே இருந்து தூளம் தோன்றும் என்பதற்கான விடயம். அவ்வளவுதான். அதற்குத்தான் அந்த உவமை சொன்னேன். நீ அதை எல்லாத்துக்கும் பிடித்துக் கொள்ளாதே. அப்படியானால் தூளம் அழிகிற பொழுது சூக்குமம் அழிகிறது என்று, மரம் அழிகிற பொழுது வித்தழிகிறபடியால் தூளம் அழிகிற பொழுது சூக்குமம் அழிந்து போய்விடும் என்பது நீ சொல்கிறாயே, அது பிழை. நான் சொன்ன உவமை அந்த விஷயத்தை விளங்கப்படுத்த மட்டும்தான் என்று தொடர்கிறார். அப்படியாயின் மரம் அழிய அதன் மூலமாகிய வித்தும் அழிதல் போல தூல உடம்பு அழிய பின் சூக்கும உடம்பும் அழியும் எண்ணின் அப்படி அன்று. சூக்குமத்திலே தூலம் தோன்றுதன் மாத்திரைக்கே வித்தும் மரமும் ஓமை அன்றி முற்று ஓமை அன்று. அது மாத்திரத்துக்குத்தான் இந்த ஓமை. நீங்கள் எல்லாத்திலும் அதை பிடித்து கொண்டு ஓமை மறுத்து கொண்டு நிற்காதே என்று தொடர்கிறார். அதற்கு ஓமை யாது எனின், மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவதாம். சந்திரனுக்குள்ள கலைகள் 16இல் காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போல மூலமாகிய சூக்கும உடம்பு அழியாது நிற்க அதன் நின்று தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும். அந்த உண்மை அதுக்கு மட்டும்தான். இப்ப இதுக்கு உனக்கு உண்மை வேணும் என்றால் சொல்லுகிறேன். எப்படி என்றால், சந்திரனிலே ஒரே ஒரு கலை மட்டும் அழியாமல் நிற்க அதிலே இருந்து மற்ற கலைகள் தோன்றுவது போல சூக்கும உடம்பு அப்படியே நிற்க தூள உடம்புகள் வெவ்வேறாய் தோன்றும். அதுக்கும் சந்திரன் ஒரு நாளைக்கு 1ஆம் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை என்று மாறிக்கொண்டு வருகிறது அல்லவா? அது போல ஒவ்வொரு உடம்பும் வேறு. அது போலத்தான் சூக்கும உடம்பு என்பது ஒன்றாக நிற்கும், தூள உடம்புகள் மாறும். சூக்கும உடம்பிலே இருந்து தூள உடம்பு தோன்றுகிறது என்பதற்கு மட்டும்தான் விதையும் மரமும் சான்று. பிறகு அது அந்த அழியாது என்பதற்கு மட்டும்தான் அதற்கு சான்று. சூக்கும உடம்பிலிருந்து தூள உடம்பு தோன்றும் என்பதற்குத்தான் விதையும் மரமும் சான்று. அதை வைத்துக் கொண்டு மரம் அழிகிற பொழுது விதை அழிகிறதே, ஆகவே அப்படியே சூக்கும உடம்பும் அழிந்து விடுமா என்றால் அது இல்லை. அதற்கு இது உதாரணம். இதற்கு எது உதாரணம் என்று கேட்டால், சந்திரனிலே ஒரு கலையிலே இருந்து மற்ற கலைகள் தோன்றுவதும் இதுவும் போல சூக்குமம் நிற்கிற பொழுது தூள உடம்பு பலவாக விரிந்து பலவாக ஒடுங்கும். அதற்கு சந்திரனை ஓமையாக கொள்கின்றார். சந்திரனுக்குள்ள கலைகள் 16இல் காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போல மூலமாகிய சூக்கும் உடம்பு அழியாது நிற்க அதனின்று தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும். பொழிப்புரை. சந்திர கலைகள் 16இல் காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போல மூலமாகிய சூக்கும உடம்பு அழியாது நிற்க அதனின்று தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும். பாடல் 139 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சூக்கும உடம்பிலே தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். விதிப்படி சூக்குமத்தே உருவரும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக உருவரு மரங்கள் வித்தில் கதித்தெழும் மரமும் வித்தும் கழியும் பின் அழியும் சூக்கும் மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவதாமே. பாடல் 140. பாடல் தலைப்பு தூல உடம்புகளுக்கு முதற்காரணம் அசுத்த மாயை. தூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலம் மோகினி, அதற்கு முதல் தான் மேலதாம் விந்து, சக்தி சிவம் இவை இசையாம் எல்லாம் சால இன்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. அடுத்த விஷயத்துக்கு போகிறார். மாயையை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், 16 தத்துவத்திலே முதல் 5 தத்துவங்கள் சுத்த மாயையிலே தோன்றுகிற தத்துவங்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய 7 தத்துவங்கள் அசுத்த மாயையிலே தோன்றுகிறவை. அதற்கு பிறகு வரக்கூடிய 24 தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலே தோன்றுபவை. மாயையிலே இப்படி 3 வகையான மாயை உண்டு. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இது உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும்.
இந்த மாயை மூன்றும் வேறு வேறு மாயைகளா? அப்படி என்றால் சுத்தமாய் என்று ஒன்று இருக்கிறது, அசுத்தமாய் என்று என்றால் அப்போ உள்பொருளை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? பதி பசு பாசம் சொல்லுகிற பொழுது பாசம் ஆணவம் கண்மம் சுத்தமாயி அசுத்தமாய பிரதிமாய் என்று எண்ணிக்கையில கூடியிருக்கும். அப்படி சொல்லவில்லை. மாயையை ஒரு பொருளாகத்தான் சொல்லுகிறார்கள். அப்படியானால் வேறு வேறு என்றால் என்னவென்றால் அதற்குத்தான் முன்பு நாங்கள் பேசுகிற பொழுது பேசியிருக்கிறோம். உவமையை எப்படி சொல்வார்கள் என்றால், குன்றுமணி என்று ஒரு விதை இருக்கிறது. குண்டுமணி என்றுதான் அதை நாங்கள் சொல்லுவோம். தங்கத்தை நிற்கிறவர்கள் அதை போட்டுத்தான் இருப்பார்கள். அந்த குண்டுமணியை பார்த்தால் ஒரு பக்கம் சிவப்பாக இருக்கும், ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும். இந்த விதையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் நகை கடைக்காரரிடம் காட்டி வாங்கி பாருங்கள். இங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு வைப்பாங்க, கண்ணா வைப்பாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு அந்த பொம்மையில, களிமண் பொம்மையில கண்ணு அது குண்டுமணிதான், அதுலதான் வைப்பாங்க. சரி சரி, நகைக்கடையில போய் கேட்டு வாங்குங்கள். ஏன்னா இனிமேல் நகைக்கடையில பவுன் வாங்க முடியாது, குண்டுமணி தான் வாங்கலாம். ஒவ்வொரு விலையை பார்த்தால் அந்த குன்றுமணியிலே ஒரு பக்கம் சிவப்பு, ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும். சிவப்பும் கருப்பமாக இருக்கிறபடியால் அது சிவப்பு குன்றுமணி, இது கருப்பு குன்றுமணி என்று சொல்வதில்லை. குன்றுமணி ஒன்றிலே இந்த ரெண்டு பகுதியும் இருக்கும். அதுபோலத்தான் மாயை என்ற ஒன்றிலே சுத்தமாயை அசுத்தமாய் பிரகதி மாயை என்கின்ற மூன்று வகை. அது ஒன்றுக்குள்ளே மூன்று வகை, அவை மூன்றல்ல, ஒன்றிலே மூன்று வகை அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற இந்த மூன்று மாயைக்கும் மூன்று பெயர்கள் வைப்பார்கள். என்னென்ன பெயர் சொல்லுங்க? மான், மோகினி, அப்புறம் சக்தி, சிவா, நாதவிந்து. விந்து 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 என்பது சுத்தமாயை, மான் என்பது அசுத்த மாயை, மோகினி என்பது பிரகிருதி மாயை. மூன்று வகையான மாயையும் உண்டு என்கிறார். தூலமாம் ஒருவனுக்கு சூக்குமம் முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலம் மோகினி, அதன் முதல் தான் மேலதாம் விந்து, சக்தி சிவம் இவை மிசையெல்லாம் சாலவென்றாகும் மான் ஆன்மா சிவத்தினை சார்ந்த பொழுது. அதாவது மாயையிலே இந்த உடம்பு, தூள உடம்புக்கு காரணம் நம்முடைய பிரகிருதி மாயை. 24 தத்துவங்கள் தோன்றுவதாகிய பிரகிருதி மாயை தான் நம்முடைய தூள உடம்புக்கு காரணம். அடுத்த கேள்வி வருகிறது, அப்படியானால் அந்த பிரகிருதி மாயைக்கு எது காரணம்? பிரகிருதி மாயை தான் அந்த உடம்புக்கு காரணம். அது நாம சரியோ ஏற்றுக்கொண்டோம். இப்போ பிரகிருதி மாயைக்கு எது காரணம் என்றால் அசுத்த மாயை காரணம். அதுக்கு பிறகு அசுத்த மாயைக்கு எது காரணம் என்று கேட்டால் சுத்த மாயை காரணம். ஒன்றிலிருந்து ஒன்று விரிகிறதுனாலே இதற்கு இது காரணம், இதற்கு இது காரணம், இதற்கு இது காரணம். கடைசியிலே நாம் சிவம் சக்தியை சேருகிற பொழுது இவையெல்லாம் நம்மை விட்டு கழிந்து போய்விடும் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. இனி படிப்போம். பொருளுரை. தூலமாம் ஒருவனுக்கு சூக்குமம் முதல், தூல உடம்பிற்கு சூக்கும உடம்பு முதற் காரணமாம். அதற்கு மூலம் மான், அச்சூக்கும உடம்பிற்கு முதற் காரணம் மூல பிரகிருதி. அதற்கு மூலம் மோகினி, அம்மூல பிரகிருதிக்கு முதற் காரணம் அசுத்த மாயை. அதன் முதல் தான் மேலதாம் விந்து, அசுத்த மாயையின் முதற் காரணம் மேலான சுத்த மாயையாம். சக்தி சிவம் இவை மிசையாம், சக்தியும் சிவமும் ஆகிய இரண்டும் இவை அனைத்திற்கும் மேலாம். எல்லாம் இதுக்கு மேலே இது சூக்கும உடம்புக்கு, தூள உடம்புக்கு காரணம் சூக்கும உடம்பு, சூக்கும உடம்புக்கு காரணம் பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயைக்கு காரணம் அசுத்த மாயை, அசுத்த மாயைக்கு காரணம் சுத்த மாயை. இவை எல்லாவற்றுக்கும் மேலே இருப்பது சிவமும் சக்தியும் என்கிறார். எல்லாம் இச்சுத்த மாயா காரியங்களும் அசுத்த மாயா காரியமும் அசுத்த மாயா பிரகிருதி மாயா காரியங்களும் ஆகிய எல்லாம் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சால என்று ஆம். ஆன்மா சிவத்தினை அடைந்த பொழுது அவ்வான்மாவை பந்தியாது முற்றும் நீங்குவனவாம். ஐயம் என்று சொல்லவில்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவை எல்லாம் உள்பொருள்கள்.
ஆன்மா சிவத்தை சார்ந்து விட்டால் இவையெல்லாம் என்ன செய்யும்? பந்தியாது விடுபட்டு போம். இல்லாமல் இதுவரை உயிரை தொட்டு கொண்டிருந்த இந்த 3 மாயையும் உயிர் சிவத்தை சார்ந்தவுடன் உயிரை பந்திக்காது போய்விடும். பந்தித்தல் என்பது கட்டுதல். அதனோடு பொருந்தி கட்டி நின்ற இந்த 3ம் இல்லாமல் போய்விடும். எல்லாம் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சால என்று ஆம். இச்சுத்தமாயா காரியங்களும் அசுத்தமாயா பிரகிருதிமாயா காரியங்களும் ஆகிய எல்லாம் ஆன்மா சிவத்தினை அடைந்த பொழுது அவ்வான்மாவை பந்தியாது முற்றும் நீங்குவனவாம். குறிப்புரை: தூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல். தூல உடம்பு தூல பூதங்களால் ஆவது. தூல பூதங்களுக்கு காரணம் சூக்கும பூதங்கள் எனப்படும் தன்மாத்திரைகளாம். தன்மாத்திரைகள் சூக்கும உடம்பின் கூறு ஆதலால் சூக்கும உடம்பு தூல உடம்புகளுக்கு காரணம் எனப்பட்டது. உங்களுக்கு புரியும். அதாவது சூக்கும உடம்பு தூள உடம்புக்கு காரணம் சூக்கும உடம்பு, தூள உடம்புக்கு காரணம் உலகத்திலே தெரிகிற பஞ்சபூதங்கள். சூக்கும உடம்பு என்றால் என்னவென்றால் அதற்குள்ளே சூக்கும பூதங்கள் இருக்கின்றன, அதாவது தன்மாத்திரைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தூள உடம்புக்கு சூக்கும உடம்பாகிய அந்த உடம்பு தான் காரணம், அந்த தன்மாத்திரைகள் தான் காரணம். இனி படிங்களுக்கு திருப்பி வருதலும். தூல உடம்பு தூல பூதங்களால் ஆவது. தூல பூதங்களுக்கு காரணம் சூக்கும பூதங்கள் எனப்படும் தன்மாத்திரைகளாம். தன்மாத்திரைகள் சூக்கும உடம்பின் கூறு ஆதலால் சூக்கும உடம்பு. தன்மாத்திரைகள் மட்டும் சூக்கும உடம்பு அல்ல, அதோடு மனம். ஆகவே தன்மாத்திரைகள் சூக்கும உடம்பினுடைய ஒரு கூறு. ஆதலால் சூக்கும உடம்பு தூல உடம்புகளுக்கு காரணம் எனப்பட்டது. சூக்கும உடம்பை தூளம உடம்பினுடைய காரணம் என்று சொன்னார்கள். 2ஆம் குறிப்பு: அதற்கு மூலம் மான். மூல பிரகிருதியின் காரியமான மனம், புத்தி, அகங்காரமும் தன்மாத்திரைகளும் கூடியது சூக்கும உடம்பாதலின் பிரகிருதி சூக்கும உடம்புக்கு காரணம் எனப்பட்டது. இங்கே தனியே தன்மாத்திரைகள் மட்டுமல்ல, மனம், புத்தி, அகங்காரம் என்பவை எல்லாமே என்ன ஆகின்றன என்று கேட்டால் பிரகிருதி மாயினுடைய விளைவாக வருபவை. ஆகவே சூக்கும தூள உடம்புக்கு காரணம் சூக்கும உடம்பு, சூக்கும உடம்புக்கு காரணம் தன்மாத்திரை, அந்த பிரகிருதி மாயை. 3ஆம் குறிப்பு: அதற்கு மூலம் மோகினி. அசுத்த மாயையிலே தோன்றும் கலையிலிருந்து பிரகிருதி தோன்றுதலால் அசுத்த மாயை பிரகிருதிக்கு காரணம் எனப்பட்டது. நாங்கள் ஒன்றி படிக்கிற பொழுது ஒரு நேர் ஓட்டிலே தத்துவங்களை படித்தோம். காலம் நீதிக முதல் சிவம், சக்தி, நாதம், இந்து, சிவம், சுத்த வித்தை, அதுக்கு பிறகு காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று படித்தோம். இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படி நேர் வரிசையிலே இவை தோன்றுவதில்லை. இதுக்கடுத்தது இது, இதற்கடுத்தது இது என்று நாங்கள் பாடச்சுகத்துக்காக அப்படி படித்தோமே தவிர தோற்ற முறைமைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. இதுக்கு பிறகு இது தோன்றுவது என்பது இல்லை. அதையில் தனி வரைபடம் போட்டு விளங்க வேணும். எப்போதும் ஒரு இடத்திலே ஒரு கால் பதித்து விட்டுதான் அந்த இடத்தை விளங்க வேணும் என்பதற்காக முன்பு அப்படித்தான் தத்துவம் படித்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகிறார்கள். எதில இருந்து எது தோன்றுகிறது என்பதை விளங்கப்படுத்த போகிறார்கள். அதில் இங்கே முதலாவதாக சொல்கிறார்கள். படிங்க. அசுத்த மாயையிலே தோன்றும் கலையில் இருந்து பிரகிருதி தோன்றுதலால் நீதி, கலை, வித்தை, அராகம் என்று படித்தோமே அசுத்த மாயை. அந்த கலையில் இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றுகிறது. அப்போ நாங்க நேரடியாக பிரகிருதி மாயை இது முடிஞ்சோன்னு இது தோன்றது படித்த படிப்பு இனி அது நீக்கப்படுகிறது. அது இப்ப எப்படி வருகிறது என்றால் அசுத்தமாயிலே படித்த காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்பதிலே அந்த கலையிலே இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றும். அப்ப இனி உங்களிடம் யாராவது கேட்டால் பிரகிருதி மாயை எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால் அசுத்த மாயையிலே வருகிறதாகிய அந்த கலைய தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றும் என்கிறார். அசுத்த மாயையிலே தோன்றும் கலையில் இருந்து பிரகிருதி தோன்றுதலால் அசுத்த மாயை பிரகிருதிக்கு காரணம் எனப்பட்டது. 4ஆம் குறிப்பு: அதன் முதன் தான் மேலதாம் விந்து.
சுத்த மாயை அசுத்த மாயைக்கு காரணம் என்பது பிந்துவின் மாயையாகி செய்யுள் 39 பார்க்க. 39ஆம் பாடலிலே இந்த செய்தி விரிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அந்த பாடல் படிக்கணுமாங்க ஐயா? பிந்துவின் மாயையாகி மாயையின் அவ்யக்தம் வந்திடும். பிந்து தன்பால் வைகரி ஆதி மாயை முந்திடும் அராகம் ஆதி முக்குணம் ஆதி மூலம் வந்திடும் சிவன் அவன் தன் சந்நிதி தன்னில் நின்றே. அந்த பாட்டை குறைய வாசிட்டு போங்க. பொழிப்புரை 39ஆம் பாடலின் பொழிப்புரை. பரமசிவனது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும், அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்தாசுத்த பிரபஞ்சமும், பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். இந்த விளங்க வேண்டும். சுத்தமாயிலே சுத்த பிரபஞ்சம், அசுத்த மாயிலே சுத்தாசுத்த பிரபஞ்சம், பிரகிருதி மாயிலே அசுத்த பிரபஞ்சம், இப்படி 3 வகையான பிரபஞ்சங்கள் தோன்றப் போகின்றன. சுத்தமாயிலேயும் பிரபஞ்சங்கள் உண்டு, அங்கும் ஜீவன்கள் வாழ்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் போக போக விளங்குவோம். சுத்த மாயை அசுத்த மாயைக்கு காரணம் என்பது செய்யுள் 39 பார்க்க. குறிப்பு 5. சக்தி சிவம் இவை மிசையாம் அழகிலா உயிர்கள் கண்மத்துக்கு ஈடாக தனுக்களை பொருந்தி ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் நின்றனன் என்பது இச்செய்யுளால் வகுத்து காட்டப்பட்டது. செய்யுள் 91 பார்க்க. 91ல உலகலாம் ஆகி பொழிப்புரையை மட்டும் வாசிங்க. பொழிப்புரை. முதல்வன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் அவற்றின் வேறாயும் தன்மையால் அவற்றோடு உடனாயும் நிற்பன். எவ்வாறு எனின் சக்தி வடிவாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் நின்று அவரவர் கண்மத்திற்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அச்சேதன பிரபஞ்சமாகிய தனுகரணாதிகளோடு அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். இவ்வாறாயினும் இவற்றிற்கு வேறுமாய் தோய்வின்றி நிற்கும் நின்மலனாம். உயிர்களை இயக்கி நிற்பான், இயக்கி நிற்பதன் மூலம் ஒன்றாகவும் உடனாகவும் நிற்பான். அதே நேரத்திலே அதில் அவற்றிலிருந்து வேறாகவும் நிற்பான் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அழகிலா உயிர்கள் கண்மத்துக்கு ஈடாக தனுக்களை பொருந்தி ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் நின்றனன் என்பது இச்செய்யுளால் வகுத்து காட்டப்பட்டது. 6ஆம் குறிப்பு. சாலவென்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது ஆன்மா திருவருளை பெற்று நிற்கும் அருள் நிலையில் இம்மாயா காரியங்கள் அவ்வான்மாவை பந்தியாது நீங்கும் என்பது பொருள். ஒன்று காரணமாக சூக்குமத்துக்கு தூளத்துக்கு சூக்குமம், சூக்குமத்துக்கு பிரகிருதி, பிரகிருதிக்கு அசுத்தமாயை, அசுத்தமாயைக்கு சுத்தமாயை என்று ஒன்றுக்கொன்று தொடர்பாக வந்தித்து நின்ற இந்த மாயை சிவம் சக்தியை ஆன்மா சாருகிற பொழுது அந்த பந்தத்தை விட்டுவிடும் என்பதை சொல்கிறார். பொழிப்புரை. தூல உடம்புகள் மாயா காரியம். சிவன் இம்மாயா காரியங்களுக்கும் இவற்றின் காரணமான மாயைக்கும் அதீதனாய் நின்று இவற்றை காரியப்படுத்துவோனாம். அதற்கு அப்பால் நிற்பான். அவற்றை காரியப்படுத்துகிற பொழுது அவற்றோடு நின்றால் அதற்கு அதீதன் என்றால் அதை கடந்து நிற்கிறவன். ஒரு வாத்தியார் 9ஆம் வகுப்பு வாத்தியார் 9ஆம் வகுப்பு படிப்பிக்கிறார், பாடம் சொல்லுகிறார். பாடம் சொல்லுகிற பொழுது அவர் 9ஆம் வகுப்பு மாணவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுக்கு அந்த பாடம் சொல்லி அவர்களை அந்த பாடத்தின் மூலம் வழி நடத்துவார். ஆனால் அப்ப 9ஆம் வகுப்பு மாணவனும் அவரும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை, அவர் அதை கடந்து நிற்பார். 9ஆம் வகுப்பு மாணவனுக்குத்தான் 9ஆம் வகுப்பு பாடம் புதிது. அவனுக்கு அதை விளங்கப்படுத்துவதற்காக அவர் அவர்களோடு சேர்ந்து நின்று அவர்களை வழிகாட்டுகிறார். அதற்காக அவரும் அந்த மாணவரும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை, அவர் அதீதனாகவும் நிற்பார் என்பது இதற்கான விளக்கம்.
பாடல் 140 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு தூல உடம்புகளுக்கு முதற் காரணம் அசுத்தமாயை. தூலமாம் ஒருவினுக்கு சூக்குமம் முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலம் மோகினி, அதன் முதல்தான் மேலதாம் விந்து, சத்தி சிவம் இவை மிசையாம், எல்லாம் சால இன்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. பொழிப்புரை. தூல உடம்புகள் மாயா காரியம். சிவன் இம்மாயா காரியங்களுக்கும் இவற்றின் காரணமான மாயைக்கும் அதீதனாய் நின்று இவற்றை காரியப்படுத்துவோனாம். இந்த டாபிக் முடிஞ்சதுன்னு எத்தனையாவது பாடல் படிச்சிருக்கிறோம்? 140 முடிச்சிருக்கோங்க. சரி, இந்த நாளோட ஒரு சப்ஜெக்ட் முடியுதுங்க. அதனால சரி, நன்றி. நன்றிங்க. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.